காலை 7:30க்கெல்லாம் வெயில் நல்லா சுல்லுன்னு வந்துடுது. சூரியன் மூஞ்சிலே முள் மாதிரி குத்துது. 2 நாளாக வீட்டில் இல்லை செடியெல்லாம் வாடி போய் அவ்வளோ வறண்டு போய் ஈரத்தன்மையே இல்லாமல் இருந்துச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கெல்லாம் குழுக்குழுன்னு உயிர் வந்த மாதிரி இருந்துக்கும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஹெல்த்தியாக அந்த மாதிரி பச்சைப்பயிரை ஊற வச்சுருந்தேன். நைட்டே நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். தேவைப்படும் போது நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம் இல்லையா? அப்போதைக்கு ஊற போடணும் அப்படின்னா தான் நமக்கு அலுப்பு வந்தது. கொஞ்சமாக இஞ்சி, வரமிளகா, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஒரு குறகுறன்னு அரைச்சி எடுத்து மேற்கொண்டு உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா சூப்பரான ப்ரோட்டீன் தோசை மாவு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். டெய்லி வெள்ளை தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, நமக்குமே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி தோசைக்கு எல்லாமே கெட்டி சட்னி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக செஞ்சிருந்தேன். தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கல்ல, இஞ்சி, உப்பு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். கல்லில் கொஞ்சமாக மாவு ஊற்றி நல்லா அந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா முருகலாக எடுத்தீங்க அப்படின்னா நார்மல் வெள்ளை தோசையை விட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.